இந்த பீகார் பரப்புரையில் தமிழ்நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய அபாண்டத்தை சுமத்தியிருக்கிறார். பல்வேறு பத்திரிகைகள், சமூக ஊடகங்கள் இந்த மண்ணில் வாழ்கின்ற வடமாநில தொழிலாளர்களிடம் பேட்டி எடுத்து அவர்கள் எப்படி நிம்மதியாக வாழ்கிறார்கள், சம்பளம் எப்படி 3 மடங்கு அதிகமாக நாங்கள் பெறுகிறோம், இங்கு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று அவர்கள் இன்றைக்கு அறிக்கைகளூடாக ஊடக பேட்டியின் வாராக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன எங்கள் தமிழர் மண் மாண்புக்குரியது. இந்த மாண்பை சிதைக்கின்ற முயற்சியில் ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தமிழர்களிடம் தமிழ்நாட்டு அரசிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். தேர்தல் அரசியலுக்காக அவர் பேசிய அந்த வார்த்தை திரும்ப பெறப்பட வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை திருப்பூர், நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு பகுதிகளில் வட இந்தியர்கள் தாக்கப்படுவதாகவும் 7க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் உண்மைக்கு மாறான செய்தியை பீகாரைச் சேர்ந்த பாரதிய ஜனதா ஆதரவாளர் RSS கும்பல்கள் தங்கள் முகநூல்களில் பதிவிட்டு பீகாருடைய துணை முதலமைச்சர் இங்கு வருகை தந்து பீகாரினுடைய மராட்டிய மாநிலத்தினுடைய அரசு உயரதிகாரிகளுடைய குழு, வடவர்கள் குழு இங்கு வருகை தந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை, தமிழக ஆட்சியாளர்களை, தமிழக மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கேள்வி எழுப்பி தங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொண்டார்கள். அதுபோன்று எந்த ஒரு சிறு அசம்பாதம் கூட தமிழர் நிலத்தில் நடைபெறவில்லை.